நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டிக்கு தயாராகின்ற அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக பிஜிடிஆர்பி தமிழ் எழுதுகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். அழகு 4 பக்தி இலக்கியம் 12 திருமுறைகள் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஒரு பதிவை தெளிவிற்காக உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். சைவ சமய நூல்களினுடைய தொகுப்பு 12 திருமுறைகள் என்ற தலைப்பிலே ஒரு சில வினாக்களை வகுத்து தொகுத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். ஒரு 9 வினாக்கள், ஒரு சிறிய அறிமுகம். சைவ நூல்களுடைய அனைத்து தொகுப்பையும் தான் நாம் 12 திருமுறைகள் என்று சொல்லுகிறோம். 12 திருமுறைகள் என்றால் என்ன என்ற வினாவிற்கு சைவ சமய நூல்களுடைய தொகுப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். சைவ சமய நூல்களின் தொகுப்பு எது என்று சொன்னால் 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் எவை என்று சொன்னால் சைவ சமய நூல்களின் தொகுப்பு என்று நாம் சொல்லுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். முதல் வினா, சைவ சமய நூல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு எப்பெயரிலே உள்ளன? சைவ சமய நூல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு எந்த பெயரிலே உள்ளன? 12 திருமுறைகள் என்ற பெயரிலே இடம்பெற்றிருக்கிறது. சைவ சமய நூல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு 12 திருமுறைகள் என்ற பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வினா, 12 திருமுறைகளை தொகுத்து வகுத்தவர் யார்? 12 திருமுறைகளை தொகுத்து வகுத்தவர் யார்? 12 திருமுறைகளை தொகுத்து வகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் தொகுத்து இதை வகுத்தார். அடுத்து மூன்றாவது வினா, எந்த மன்னருடைய வேண்டுகோளை ஏற்று நம்பி ஆண்டார் நம்பி இந்த 12 திருமுறைகளை தொகுத்தார் என்பது வினா. இது அடிக்கடி கேட்கப்படுகிற வினாக்கள் இவையெல்லாம். ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளை ஏற்று இவர் இந்த 12 திருமுறைகளை வகுக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த மன்னருடைய வேண்டுகோளை ஏற்று நம்பி ஆண்டார் நம்பி இந்த 12 திருமுறைகளை தொகுத்தார் என்ற வினாவிற்கு ராஜராஜ சோழனுடைய வேண்டுகோளை ஏற்று இவர் தொகுத்தார் என்பது நமக்கு பதிலாக அமைகிறது. நான்காவது வினா, யாருடைய நூல்கள் 12 திருமுறைகள் 12 திருமுறைகளாக சைவ இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது? இதிலே நான்காவது வினா, யாருடைய நூல்கள் முதல் 3 திருமுறைகளாக, முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய நூல்கள் முதல் 3 திருமுறைகள் என்பது வினா. திருஞான சம்பந்தர் இயற்றியவை முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவற்றை சம்பந்தர் தேவாரம் என்று சொல்லுவார்கள். என சம்பந்தர் இயற்றியதனாலே இதனை சம்பந்தர் தேவாரம் என்று சொல்லுவார்கள், அல்லது தேவார பாக்கள் என்றும் சொல்லுவார்கள். நான்காவது வினா, 4, 5, 6ஆம் திருமுறைகளாக அமைந்துள்ளவை யாருடையவை? அடுத்த வினா, 4, 5, 6 திருமுறைகளாக அமைக்கப்பட்டவை திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படுகின்ற அப்பர் இயற்றியவை 4, 5, 6 திருமுறைகளாக அமைந்துள்ளன. 4, 5, 6 திருமுறைகளாக அமைந்தவை யாருடையவை என்று வினாவிற்கு திருநாவுக்கரசர் இயற்றியவை. திருநாவுக்கரசருக்கு மற்றொரு பெயர் அப்பர். திருஞான சம்பந்தர் இவரை பார்த்து அப்பரே என்று அழைத்ததனால இவருக்கு அப்பர் என்ற பெயர் உண்டாயிற்று. எனவே இதனை அப்பர் தேவாரம் என்று சொல்லுவார்கள். வினாக்கள் இப்படி கூட கேட்கப்படுவதுண்டு. அப்பர் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? திருநாவுக்கரசர் இயற்றிய பாடல்கள் அப்பர் தேவாரம் என்று அழைக்கப்படும். அதே போல சம்பந்த தேவாரம் என்று அழைக்கப்படுபவை எவை? திருஞான சம்பந்தர் இயற்றியவை சம்பந்த தேவாரம். இப்படி நாம் தெளிவாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வினா, 7ஆம் திருமுறையாக அமைந்தவை யாருடைய பாடல்கள்? சுந்தரருடைய பாடல்கள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை சுந்தரர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, 7ஆம் திருமுறையாக அமைந்தவை யாருடைய பாடல்கள்? சுந்தரருடைய பாடல்கள் 7ஆம் திருமுறைகளாக உள்ளது. எனவே இவற்றை சுந்தர தேவாரம் என்று சொல்லுவார். அப்போ தேவார பாக்கள் ஒன்று சம்பந்தர் தேவாரம், அதுக்கப்புறம் அப்பர் தேவாரம், சுந்தரர் தேவாரம் என தேவார பாக்களை 3 நிலைகளில் அழைப்பர். இவையெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக நாம் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது படித்திருப்போம். காலப்போக்கிலே நாம் மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என் நினைவூட்டலுக்காக தவறாக எடுக்க வேண்டும். நினைவூட்டலுக்காக தேர்வு கண்ணோட்டத்திலே இவைகளை நினைவூட்டலுக்காக நினைவுபடுத்துவதற்காக இந்த பதிவை உங்கள் முன்னாலே நான் வைக்கிறேன். 5வது வினா, 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ளவை யாருடையவை? 8ஆம் திருமுறையாக
அமைந்திருக்கிற பாடல்கள் யாருடைய பாடல்கள் என்பது வினா. மாணிக்க வாசகருடைய பாடல்கள், மாணிக்க வாசகருடைய பாடல்கள் 8ஆம் திருமுறையாக வகுக்கப்பட்டுள்ளன. அதாவது திருவாசகமும் திருக்கோவையாரும் இதில் அடங்கியிருக்கிறது. யாருடைய பாடல்கள் 8ஆம் திருமுறை பாருங்க, மாணிக்க வாசகருடைய பாடல்கள் 8ஆம் திருமுறையாக வகுக்கப்பட்டுள்ளன. அதில் அமைந்திருக்கிற நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும். அடுத்து 9ஆம் திருமுறையிலே யாருடைய பாடல்கள்? இந்த 9ஆம் திருமுறையிலே 9 பேருடைய பாடல் அடங்கியுள்ளன. பாருங்க, திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி நம்பி, காடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலை அமுதனார் புருடோத்தம நம்பி, சேதிராயர் ஆகிய 9 பேர்களுடைய பாடல்கள் இந்த திருமுறையில் அடங்கியிருக்கிறது. 9ஆம் திருமுறையில் அடங்கியிருக்கிற பாடல்கள் திருமாளிகை தேவர், திருவாதூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி நம்பி, காடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார் புருடோத்தமன் நம்பி, சேதிராயர் போன்ற 9 பேர்கள் அடங்கிய பாடல்கள் இந்த 9ஆம் திருமுறையில் அடங்கியிருக்கிறது. அடுத்து 10ஆம் திருமுறையில யாருடைய பாடல்கள்? ரொம்ப சிம்பிளான பதிவு தான் இது, ஒரு நினைவூட்டலுக்காக. 10ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிற பாடல்கள் பாருங்க, ஒரு நிமிஷம். 10ஆம் திருமுறையிலே யாருடைய பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? திருமூலருடைய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பாடல்கள் 10ஆம் திருமுறை அப்படின்னு கேட்டோம்னா திருமூலருடைய திருமந்திரம் என்ற நூல் 10ஆம் திருமுறையாக. அடுத்து 11ஆம் திருமுறையிலே யாருடைய பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? 11ஆம் திருமுறையிலே யாருடைய பாடல்கள் பாருங்க. இதுல வந்து திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவர், கல்லாட தேவ நாயனார், கபில தேவ நாயனார், பரணதேவர், இளம் பெருமானடிகள், அதிரா அடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பி ஆண்டார் நம்பி ஆகியோருடைய பாடல்கள் இந்த திருமுறையிலே வைக்கப்பட்டுள்ளன. 11ஆம் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் பாருங்க. திருவாலவாயுடையார், காரைக்கலம்மையார், ஐயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவர், கல்லாட தேவ நாயனார், கபில தேவ நாயனார், பரணதேவர், இளம் பெருமான் அடிகள், அதிரா அடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பி ஆண்டார் நம்பி ஆகியோருடைய பாடல்கள் இந்த 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. 12ஆம் திருமுறையில் யாருடைய பாடல் வைக்கப்பட்டிருக்கிறது? 11ஆம் திருமுறையில் 12ஆம் திருமுறையிலே இருக்கிற பாடல்கள் பாருங்க. சேக்கிழார் பாடியவை. 12ஆம் திருமுறையில் இருப்பது சேக்கிழார் பாடிய பெரிய புராணம் இந்த 12ஆம் திருமுறையில் இருக்கிறது. 12ஆம் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் சேக்கிழார் பாடிய பெரிய புராணம். சிவனடியார் சைவ சமயத்தை வளர்த்தவர்கள் 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மாருடைய வரலாறு சொல்லுவது பெரிய புராணம். இப்போ நம்ம பார்க்குற திருநாவுக்கரசு, திருஞான சம்பந்தர் இவருடைய வரலாறெல்லாம் அந்த பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை வைத்து தான் நம்ம இப்போ செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று இது சொல்லப்படும். எனவே 12 திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளிலே இவை எவை? 12 திருமுறைகள் என்பவை எவை என்று சொன்னால் சைவ சமய நூல்களுடைய தொகுப்பை நாம் 12 திருமுறைகள் என்று சொல்லுகிறோம். எனவே ஒரு சிறு அறிமுகமாக மனதிலே வைப்பதற்கு அந்த கீநோட் என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் இதை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மற்றொரு பதிவோடு மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.